குருப்யோ நமஹா நமோ நமஹா. அஷ்டாவக்ர கீதா பகிர்வு 11வது பகிர்வு, 2வது சாப்டர் 13வது வர்ஸ். அஹோ அகம் நமகமஹ்யம் விநாசக யஸ்ய நாஸ்தி மே பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகத் நாஷே அப்பி திஷ்டதக. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிரம்மாலேருந்து இந்த தூணோ அல்லது கிராஸ் பிளேட் இருக்குல்ல, கிராஸோட பிளேடு, அது வர எல்லாமே நாசமானாலும் கூட நான் இருப்பேன். ஏன்னா அதெல்லாம் தோற்றங்கள் ஐயா, எனக்கு விநாசமே கிடையாது. அதனால் அவர் சொல்கிறார், எனக்கு அவரை வணங்கிறார், எனக்கு வணக்கம் அப்படிங்கிறார். 12ல் அஹோ அகம் நமகமஹ்யம் இது சொல்லிகிட்டே இருப்பார். நான் என்னை நமஸ்காரிக்கிறேன். நான்கிறது யார்? இந்த உடம்பு மனசு இருக்கு இல்லையா, அந்த பாடி காம்ப்ளெக்ஸ் என்னோடய சொரூபத்தையே நமஸ்காரம் பண்ணுறது. ஏகக அகம் தேகவான் அப்பி, எனக்கு உடல் இருந்தாலும் நான் ஒத்தந்தான். கொச்சித் ந கந்தா, நான் எங்கேருந்து வரதில்லை, எங்கேயும் நான் ஆகந்தா, எங்கேருந்து நான் வரதில்லை. ஆகந்தானா வரது, கந்தானா போகிறது. நான் எங்கேருந்து வரல. ஏன்? நான் வியாபிய, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கேன். விஸ்வம் அவஸ்திதக, என்னோடு நான் எப்போதுமே உலகத்தை எல்லாத்துலேயும் வியாபித்திருக்கிறதுனால எங்கேயும் போக முடியாது. 13வது அஹோ அகம் நமகமஹ்யம் தக்ஷக நாஸ்தீக மத்சமக அசம் ஸ்புருஷ்ய ஷரீரேன ஏன விஸ்வம் சிரம் திரம். அஹோ அகம் நமக மஹ்யம் நமக, எனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இக மத்சமக, எனக்கு ஈக்குவலாக ஒத்துருமே. தக்ஷகன ஸ்கில்ஃபுல் ஆள் ஒத்துருமே கிடையாது. இந்த சரீரத்தினால் தீண்டாமலே, எப்போதும் இந்த சரீரத்தை தீண்டாமலே எப்பொழுதும் இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கிறேன். எப்போதும் நான் தாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லாமே என்னில் தான் அப்பியரன்ஸாக இருக்குது. எப்படி ஒருத்தன் ட்ரீமை பண்ணும்போது அந்த பார்க்குறவன், அவன் பார்க்கக்கூடிய பொருள், அவனே எல்லாம் ட்ரீமில் வரும்போது அவனே எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறமானோ, எல்லாமே அப்பியரன்ஸ் தானே. அதனால் நான் எல்லாத்தையுமே நான் தான் தாங்கிட்டு இருக்கேன். அஹோ அகம் நமகமஹ்யம் எஸ்யமே நாஸ்தி கிஞ்சன அதவா எஸ்யமே சர்வம் யத் வாங் மனஸ் கோச்சரம். என்னோட ஒன்றுமே இல்லை, அல்லது எல்லாம் இந்த வாயால் மனசால் நினைக்கக்கூடிய எல்லாமே என்கிட்ட தான் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமரூபம் உண்மையாலே ஒன்றுமே இல்லை. அதுக்கு சத்தியம் உண்டா? இது இல்லாமல் இருக்கா? ஆனால் அப்பியரன்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற. 15வதுல ஞானம் ஞேயம் ததா ஞாத்தா த்ரிதயம் நாஸ்தி வாஸ்தவம் அஜ்ஞானாத் பாதி எத்திர இதம் சக அகம் அஸ்மி நிரஞ்சனக. எத்திர இதம் அஜ்ஞானாத் பாதி நிரஞ்சனக சக அஸ்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ஞானம் அறிவு, ஞேயம் அறியப்படும் பொருள், ஞாத்தா அறிபவன், இந்த மாதிரி 3 இல்லவே இல்லை. திரிபுட்டியே இல்லை. இருக்கிறதே ஒரே ஒரு பிரம்மன். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால தெரியறது. ஓகே, நான் அப்பழுக்கற்றவனாக எப்பொழுதும் இருக்கிறேன். ஓகே, ஸோ 15 ஆகிடுத்து. நம்ம 5 தான் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் அடுத்த போஸ்டிங்கில் அடுத்த 5 பார்க்கலாம். குருப்யோ நமஹா நமோ நமஹா.